டேக்ஸ் வந்து எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் இம்ப்ளை ஆகும்? ஸோ இதை பற்றி இன்னும் டிஸ்கவர் பண்ண நம்ம இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் மிஸ்டர் விஜயகுமார் நம்ம கூட இருக்கார். விஜயகுமார், இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் என்லைட்டன் பண்ண முடியுமா? ஈக்விட்டி டாக்ஸேஷன் தனியா இருக்கு, டெட் டாக்ஸேஷன் தனியா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஈக்விட்டி டாக்ஸேஷன் பத்தி பேசுறேன். ஈக்விட்டி டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி அட்ராக்டிவ் இந்த சென்ஸ். எப்படின்னா எனி கேபிட்டல் கெயின்ஸ், அதாவது 1 இயர் நம்ம ஹோல்ட் பண்ண ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்ட் பண்ணி 365 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து அதை லிக்விடேட் பண்ணும்போது கிடைக்கிற லாபம், அதை வந்து நம்ம கேபிட்டல் கெயின்னு சொல்லுவோம். அந்த கேபிட்டல் கெயின்ல யூ நீட் டு பே ஒன்லி 10%. அது கூட ஃபர்ஸ்ட் 1 lakh இட் இஸ் எக்ஸாம்ட். இந்த 1 lakhக்கு மேல வர்ற கேபிட்டல் கெயினுக்கு மாத்திரம் 10% நீங்க பே பண்ணா போதும். இதான் வந்து ஈக்விட்டி டாக்ஸேஷன். லெஸ் தேன் 1 இயர் அது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ட்ரீட் பண்ணுவோம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து உங்களுக்கு 15% தட் இஸ் டு பி பெய்ட். ஆன் தி டெட் சைடு நம்ம பார்த்தீங்கன்னா இட் இஸ் அந்த 3 இயர் முதல்ல இண்டெக்ஸேஷன் அந்த பெனிஃபிட்லாம் இருந்தது. இப்போ நவ் தட் இஸ் ரிமூவ், தெர் இஸ் நோ இண்டெக்ஸேஷன். இட் இஸ் ஆஸ் குட் அஸ் யுவர் பேங்க் டெபாசிட்ஸ். பேங்க் டெபாசிட்ஸ்க்கு என்னன்னா இட் இஸ் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் டாக்ஸிங். உங்களுக்கு வந்து அதில் வர்ற இன்கம் அந்த பர்டிகுலர் நீங்கள் என்ன டேக்ஸ் லேபில் இருக்கீங்களோ அந்த டேக்ஸ் லேப் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. தட்ஸ் ஆல். உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாப்பிக்லேயோ சந்தேகம் இருந்தானா எங்கள் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸை பற்றி தெரியணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெரியணும்னா நீங்கள் இங்கே லைவ் வெபினாரை ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த வெபினார் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்னொன்று, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க.